சுபா, அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா. நல்லா சந்தோஷமா இரு. நல்லா இருமா. என் கண்ணே பட்டுடும். உட்காரு. உட்காரு. உட்காருங்கப்பா, உட்காருங்க. உட்காரு, உட்காரு. காலம் ஓடுனதே தெரியல. இப்பதான் தவிழ்ந்து விளையாட ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். நாளைக்கு ரிசப்ஷன், நாளன்னைக்கு கல்யாணம்னா அப்புறம் சுபா நம்ம வீட்டுல இருக்க மாட்டான்ல, மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவான்ல. என்ன பத்மானி, இங்க பாரு, நம்ம வீட்ல நம்ம பொண்ணு மாதிரியே 3 மருமகளுங்க இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் நல்லா இருப்பா. என்னத்த இதுக்கு போய் இவ்ளோ எமோஷனல் ஆயிட்டு இருக்கீங்க? சுபாவை நம்ம என்ன வெளியூர்லயா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்? உள்ளூர்லயே தான் இருக்க போறா. நினைச்சப்போ பாத்துட்டு வந்துடலாம். அதுக்கு முதல்ல இந்த கல்யாணம் நடந்தாதானே. சரி, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் ஆயிட்டு இருக்கு. ஆமாம்மா. ஐயா, அம்மா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடுங்க. அனன்யா, ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி என்னதான் பிளான் வச்சிருக்க? போற போக்க பார்த்தா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும் போல. கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது வசந்த். நான் வச்சிருக்கிற டைம் பாம் அப்படி கரெக்டான டைமுக்கு பூகமா மாதிரி வெடிக்குதான் மட்டும் பாரு. ஹலோ, சொல்லுங்க, யார் நீங்க? நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் சொல்றத மட்டும் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு உங்க பையன் மனோஜுக்கும் சுபாக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. என்ன? என்னம்மா சொல்ற? யாருமா நீ? இப்ப அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க எனக்கு டைம் இல்ல. நீங்க நினைச்ச மாதிரி உங்க பையன் உங்க தம்பி பொண்ண கல்யாணம் பண்ண மாட்டான். பதிலுக்கு அந்த அன்பரசி முடிவு பண்ண மாதிரி அந்த சுபாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துருச்சுன்னா இத ஒன்ன மட்டுமே காரணமா வச்சு அன்பரசி சுபாக்கும் மனோஜுக்கும் எப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவா. அதுக்கப்புறம் நீங்க தலைகீழ நின்னாலும் உங்க தம்பி பொண்ணு கூட கல்யாணத்தெல்லாம் நடத்த முடியாது. என்னம்மா சொல்ற? இங்க பாருங்க, நான் சொல்ற அத்தனையுமே உண்மைதான். இப்போ நீங்க சுபாவோட வீட்டுக்கு வந்தா கூட இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம், நான் வச்சிடுறேன். உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், என் தம்பி பொண்ணுக்கும் என் பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்லையே. அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நம்ம எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? பெத்த அம்மா நான் உயிரோட இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்து அம்மா அப்பான்னு சொல்லி நிச்சயதார்த்தம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்ன மாதிரி ஒரு பொண்ண என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு பின்னாடி பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, என் பையன் மனோஜுக்கு என் தம்பி பொண்ண பேசி முடிச்சிட்டேன். என் பையன் மனோஜ் என் தம்பி பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டுவான். இதான் என் கடைசி முடிவு. இத பாருங்க, இத பாருங்க, நாங்க எல்லாரும் இந்த வீட்டுல அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது கத்தி பேசினாலே எனக்கு பிடிக்காது. ஆனா நீங்க வந்து ஏற்கனவே நல்லா கூச்சல் போட்டு நிறைய பேசி கலவரம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன்.
உங்க பையன் தானே உங்களுக்கு வேணும், கூட்டு வெளில போங்க. இதுக்கப்புறம் உங்களை நான் இந்த ஏரியா பக்கமே பார்க்க கூடாது. கூட்டிட்டு போங்க உங்க பையனை. பாத்தியாடா, இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா? வாடா போங்க. அவங்க சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மையா? அம்மா அது வந்துமா. ஏய், நீ சும்மா இரு. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல.